ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். கடலூர் மாவட்டம் கூடுவெளி அரசு கல்லூரியில் அரசின் மடிக்கணினி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி உரையாற்றினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், கல்லூரி முதல்வர் மேரி கிறிஸ்டினா, துணை முதல்வர் கிருபானந்தினி ஆகியோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகில் உள்ள கீழ்பனையூரில் மஞ்சள் விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இதில் 14 காளைகள் பங்கேற்றுள்ள நிலையில் ஒரு குழுவிற்கு 9 வீரர்கள் என 14 குழுக்கள் கலந்து கொண்டு காளைகளை தழுவினர். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெறும் குழுவினருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வீரம்பாக்கம் ஆவின்பாலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் பங்கேற்று பிரதமர் மோடி வருகை குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்தார். இதில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஜாகிர் உசேன், வடக்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் மணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விசிக கட்சி சார்பில் செயற்குழு அறிமுக கூட்டம் வழக்கறிஞர் அருள்நாதன், மாவட்ட செயலாளர் திருமாதாசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பார்வேந்தன், மண்டல செயலாளர் தமிழரசன், முன்னாள் துணை பொதுச் செயலாளர் விடுதலை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் மேற்கு மாவட்டம் சார்பில் தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சரவணன் தலைமையில் ஒன்றிய நகர கிளை வார்டு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய சரவணன், தனக்கு மேடை பேச்சு குறைவாகத்தான் வரும் என்றும், ஆனால் களத்தில் இறங்கி வேலை செய்வதில்தான் முதல் ஆளாக இருப்பேன் என்றும் கூறினார். இதில் சுடலை, அரசமுத்து, ஆழ்வார், ரஹீம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளினையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அஇஅதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் கோவிலில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமாரின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் கோபால், மாவட்ட பொருளாளர் வஜ்ரவேலு, அவைத்தலைவர் பழனி, ஒன்றிய பொருளாளர் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டிக்கு மாவட்ட தலைவராக ராஜாராம் பாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதையொட்டி மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியனுக்கு கட்சி பிரதிநிதிகள், தொழிலாளர்கள் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் பங்கேற்று பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள தளவாய்பட்டணத்தில் நடைபெற்றுள்ள மஞ்சுவிரட்டு போட்டியில் திருப்பூர், கரூர், தேனி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் பொள்ளாச்சி போன்ற ஊர்களில் இருந்தும் 60க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 80க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற்றனர். மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு குக்கர், அண்டா, தட்டுகள் மற்றும் கடிகாரம் ஆகியவையும் பரிசாக வழங்கப்பட்டது. பாரம்பரிய விளையாட்டாம் வட மஞ்சு விரட்டு திருவிழா தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற வகையிலே தமிழகம் எங்கிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் தளவாய்பட்டினம் கிராமம் கிழக்கு தெரு அண்ணா திடலிலே வருகின்ற 77வது குடியரசு தினத்தில் நடைபெறும் அணிவகுப்பை முன்னிட்டு டெல்லியில் உள்ள ராஜ்வீர் பாதையில் இந்திய வான்வெளி படையினர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே ஒத்திகை பார்க்கும் நிகழ்வில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 500க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் பொங்கல் விழா முன்னிட்டு இயக்க தலைவர் அன்பழகன் தலைமையில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாநில அளவில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியில் அரக்கோணம் ரோட்டரி சங்கம், சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை, சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மகாலட்சுமி ஜவுளிக்கடை ஆகியவற்றின் சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் கண்தான முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் இளங்கோ மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் மனோகர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழக அரசின் கலை பண்பாட்டு இயக்கம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
இதில் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். பின்னர் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மார்கழி மாதத்தையொட்டி நடராஜர் முத்தமிழ் சபா இயக்குநர் மாதவராமன் தலைமையில் கீர்த்தனை பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தியாகராஜரின் முன் மலரஞ்சலி செலுத்தி தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்தின் கீர்த்தனை பாடி அஞ்சலி செலுத்தினர். இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் சங்கர். இவர் வளர்த்த வெள்ளாடு ஒன்று 3 குட்டிகள் ஈன்றது. இதில் ஒரு குட்டி 2 கால்கள் இல்லாமல் ஊனமாக பிறந்துள்ளது. இந்த குட்டி ஆடு தன்னம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு 2 கால்களை வைத்து நடந்து சென்ற அதிசயம் நிகழ்ந்துள்ளது. இந்த ஆட்டை காண அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொங்கல் பண்டிகை முடிந்ததை அடுத்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதில் அலங்கியம் சிக்னல், உடுமலை ரவுண்டானா, பழனிசாலை சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். போக்குவரத்தை சீரமைக்க காவல்துறையினர் தீவிரமாக முயன்றும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பொங்கல் பண்டிகை முடிந்ததை அடுத்து கோவில்பட்டி ரயில்வே நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கூடுதல் பஸ் நிலையம் ஆகியவற்றில் ஊருக்கு திரும்பும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிவதால் ரயில் வாசலில் உள்ள கம்பிகளை பிடித்தவாறு ஆபத்தான முறையில் பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு திரும்ப பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அண்ணாமலையார் கோவிலின் தரிசனம் செய்யவும் பெரியார் சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். கும்பகோணத்தில் பொங்கலையொட்டி முன்பதிவு செய்த பேருந்துகள் நகர பேருந்து நிலையத்திலிருந்தும் முன்பதிவு செய்யாத பேருந்துகள் கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் முன்பதிவு இல்லாத பேருந்துகளில் பயணிக்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்ல போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 1 கிலோமீட்டர் தூரம் நடத்தி சென்று கும்பகோணம் தலைமை போக்குவரத்து கழகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை தேசிய நெடுஞ்சாலையில் பூனேவிலிருந்து தமிழகத்தை சுற்றி பார்ப்பதற்காக வந்த 38 நபர்கள் அடங்கிய தனியார் வாகனத்தின் பின்பகுதி தரைத்தட்டி நின்றுள்ளது. இதனால் பேருந்துகள் நகர முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் வாகனத்தை கிரைன் மூலமாக மீட்கும் முயற்சியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டனர். திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த காசிலிங்கம் பாளையம் மற்றும் நாவிதன் புதிரில் வசித்து வரும் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த 30 குடும்பங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் காளிமுத்து, பொறுப்பாளர் பூக்கடை ராமர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகில் உள்ள பரசலூரில் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்க வலியுறுத்தி திமுக கட்சி கொடியுடன் 75க்கும் மேற்பட்ட மக்கள் குடிசை கொட்டகை அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் சதீஷ், காவல் ஆய்வாளர் குருநாகரன் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதற்கு உடன்படாத மக்கள் தமிழக முதல்வர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனடியாக வீட்டுமனை பட்டா, இடுகாடு கால்நடை மருத்துவமனை, நெல் கொள்முதல் நிலையம், சமுதாய கூடம் ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செப்பனாவூர்கள் ஒன்றியம் பரசலூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன். இந்த இடத்த அரசு புறம்போக்கு நிலம் 5 ஏக்கர். இந்த 5 ஏக்கரில் 15 வருஷமாக வீட்டுமனை பட்டா வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த தொடர்ச்சியாக நாங்கள் ஆட்சி மாற்றம் வந்தாலும் எல்லாரோட மத்தியிலும் வீட்டுமனை பட்டா வேணும் பல பேரோட கலெக்டர், முதலமைச்சர் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். கொடுக்கவே இல்லை. கொடுக்காம திடீர்னு நெல் கூடம் கட்டுறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களை கருத்து கேட்கல. எங்களை கேட்காமலே அவங்களே இந்த இடத்த கொடுத்துட்டு ஏதோ கமிஷனுக்கு கொடுத்துட்டு குடம் கட்ட போகிறாங்க. நாங்கள் கேட்டு போராடி பார்த்தோம், கொடுக்கல. நாங்களாக குச்சி போட்டு, நாங்களாக பொங்கி தின்னு, நாங்களாக பட்டாவுக்காக போராடி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகில் வயலூரில் இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரஞ்சித்திற்கு தெற்கு மாவட்ட தலைவர் பதவியை வழங்காததை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். காங்கிரஸ் கட்சியினுடைய மனித உரிமைத்துறை மாநில துணை செயலாளர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ரிசல்ட் இரவு 12 மணிக்கு வந்தது. அதுல பாத்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த போலி வழக்கறிஞர் அலமேலு. இவர் அப்பகுதியில் புகாருக்கு வருபவர்களை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் இருப்பதை போல வீடியோ எடுத்து தன்னுடைய அடியாட்கள் மூலமாக மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட அலமேலு அடியாட்கள் சின்னக்குட்டி, பெரிய குட்டி உள்ளிட்ட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் கார்த்திக் அரசு பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த சதீஷ் மற்றும் சதீஷ்குமார் உள்ளிட்ட 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் ஆம்பூர் நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயங்களுடன் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சடலத்தினை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் மேல் அங்காளம்மன் கோவிலில் தை மாத அமாவாசையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து ஊஞ்சல் உற்சவத்தில் இருந்த அம்மனுக்கு பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு பால்குட திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்களுக்கு தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசி வழங்கி வரவேற்றார். இதைத் தொடர்ந்து அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கிய புராண வரலாறு நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்வில் தருமபுர ஆதீனம் மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள சனத்தையம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் தெப்ப திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தை தெப்ப திருவிழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முதல் நாளான இன்று உற்சவர் சன்னதியில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.